சர்வமும் சாய்மயமே. ஒரு இரவு மணி 2:17. வீடு முழுவதுமே அமைதியா இருந்தது. ஆனா அரவிந்த் மட்டும் தூங்க முடியாம படுத்துட்டு இருந்தான். கண்ணை மூடினா கடன் நினைவு, கண்ணை திறந்தா குடும்ப நினைவு. என்னடா வாழ்க்கை இது என்று தன்னாலே அவன் சொல்லி கொண்டான். அந்த நேரம் அவனுடைய ஃபோன் ஸ்கிரீன் ஒளிர்ந்தது. இந்த நேரத்துல யாரு? சிறிது தயக்கம், ஆனாலும் அவன் கால் அட்டன் பண்ணான். ஹலோ. அடுத்த பக்கம் மெதுவா ஒரு குரல். நீ தூங்கலையா குழந்தை? அரவிந்த் அதிர்ச்சி அடைந்தான். யார் நீங்க? நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கவன். குரல் அமைதியா இருந்தது. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு வித்தியாசமான நிம்மதி. ஓ மனசு இப்போ ரொம்ப சோர்ந்து போய் இருக்கு. அவன் உடனே உக்காந்தான். எப்படி உங்களுக்கு தெரியும்? சிறிது மௌனம். பிறகு அந்த குரல் சிரித்தது. நீ நினைக்கிற அளவுக்கு நீ தனியா இல்லை. அந்த ஒரு வரி அரவிந்தோடைய உள்ளத்தையே உழுக்குச்சு. நாளை காலை 5 மணிக்கு எழுந்து வெளியே வா, ஒரு இடத்துக்கு போ, நான் சொல்லுறேன். அவன் குழப்பமடைஞ்சான். யார் நீங்க? நான் ஏன் கேட்கணும்? அந்த குரல் மெதுவா சொன்னது. நீ இப்போ கேட்கவில்லைனா நீ தேடுற பதில் கிடைக்காது. கால் கட்டாயிடுச்சு. அந்த இரவு முழுக்க அவனுக்கு தூக்கம் இல்லை. போவேனா இல்லையா? ஆனால் அந்த குரலில் இருந்த அமைதியை அதை அவனால் மறக்க முடியல. காலையில் 5 மணி அவன் எழுந்தான். அந்த அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு மெசேஜ். வீட்டின் அருகிலுள்ள பழைய கோவில் உள்ள வா. அவன் மெதுவாக அங்கே போனான். கோயில் காலியாக இருந்தது. மூடிய கதவு. ஆனால் உள்ள விளக்கு எரிஞ்சிட்டு இருந்தது. அவன் உள்ள நுழைஞ்சான். அங்கே இருந்த சில ஷீரடி சாய்பாபா. அவன் ஒரு நொடி நின்னான். இங்கே தான் வர சொல்லியிருக்காங்க. அவன் மெதுவாக முன்ன போனான். அந்த நேரம் அவனுடைய ஃபோன் மீண்டும் ஒலிச்சுது. சேம் நம்பர். நீ வந்துட்டியா குழந்தை அப்படின்னு ஒரு குரல். அவன் உடம்பு நடுங்குச்சு. நீங்கள் யாருன்னு சொல்லுங்கன்னு கத்துனான். அந்த குரல். நேற்று இரவு பாலம் மேலே நின்னது யாரு? அவன் அதிர்ச்சியில் உறைந்தான். அது அவன் மனசில் மட்டுமே இருந்த ஒரு விஷயம். நீ விட்டுட்டா உன் அம்மா என்ன ஆவாங்க? கண்ணீர் தானா வந்தது. நான் தோத்துட்டேன் அப்படின்னு அவன் சொன்னான். இல்லை, நீ இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அந்த நேரம் கோயிலில் மணி ஒலிச்சுது. அவன் கண்கள் சாய்பாபாவை சிலையை நோக்கி பார்த்துச்சு. அந்த சிரிப்பு, நேற்று இரவு குரலில் இருந்த அதே நிம்மதி. அவன் மெதுவாக ஃபோனை பார்த்தான். கால் டிஸ்கனெக்டட். மீண்டும் கால் பண்ணான். நம்பர் நாட் ரீச்சபிள். அவன் குழப்பத்தில் இருந்தான். அந்த நேரம் ஒரு வயசான பூஜாரி உள்ளே வந்தார். காலையிலேயே வந்துட்டியா மகனே? அரவிந்த் கேட்டான். இங்கே இன்னைக்கு யாராவது இருந்தாங்களா? பூஜாரி சிரிச்சாரு. இங்கே அவர் எப்பயுமே இருப்பார். அவன் புரியாமல் பார்த்தான். யாரு? பூஜாரி மெதுவாக சாய்பாபா சிலையை காட்டினாரு. அந்த நொடி அரவிந்தோட உடம்பு முழுக்க ஒரு நடுக்கம். அவன் மனதில் அந்த குரல் மீண்டும் ஒலிச்சது. நீ தனியா இல்லை. அவன் மண்டியிட்டு விழுந்தான். அந்த நாள் முதல் அவன் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சுது. ஒரே நாளில் இல்லை, ஆனால் ஒவ்வொரு நாளும் சிறிய சிறிய மாற்றமா. நம்பிக்கை வந்தது, துணிவு வந்தது, வாழ்க்கையை மீண்டும் பிடிக்க முயற்சியும் வந்தது. இந்த கதையினுடைய உண்மை என்ன தெரியுமா? சில நேரங்களில் நம்ம வாழ்க்கை முடிஞ்சது போல் தோணும். அந்த நேரத்தில் தான் ஒரு கை நம்மளை பிடிச்சு நிறுத்தும். அதை நாம் கோஇன்சிடென்ஸ்னு நினைப்போம். ஆனால் அதுதான் அருள். நீ கைவிட நினைக்கும் அந்த நொடி யாரோ உன்னை காப்பாற்ற திட்டமிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. நீங்களும் பாபாவால் கைவிடப்படலை, அவரால் காப்பாற்றப்பட திட்டமிட்டப்பட்டிருக்கீங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டமும் இன்னிலிருந்து நீங்க போது. மீண்டும் முயற்சிகள் அனைத்துமே வலுப்பெறும், வெற்றி பெறும். சர்வமும் சாய்மயமே.